بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானதாகும். அவன் தனித்தவன், வணங்கி வழிபட தகுதியானவன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அடிமையும் தூதருமாக இருக்கிறார்கள் என்று சாட்சியம் பார்த்தவனாகும். வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதலில் மிகவும் சரியானது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டவைகள் பித்ஆத்துகள் என்பது வழிகேடுகள் மனிதனை நரகத்தின்பால் இட்டு செல்லும் என்ற நபிகளாருடைய எச்சரிக்கையான இந்த ஹதீஸை ஞாபகம் செய்தவனாகும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, அல்லாஹு தஆலா நம்மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் அல்லாஹுடைய மாளிகையில் நேர காலத்தோடு நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் குற்றவாளிகளுக்கு மத்தியில் நாம் என்ற தலைப்பினூடாக சில செய்திகளை நமக்கு மத்தியிலே ஞாபகம் ஊட்டிக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக ஆதமுடைய மக்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். அந்த தவறு செய்யக்கூடியவர்களில் மிகச் சிறந்தவர்கள் யார் என்றால், தான் செய்த தவறை எண்ணி வருந்தக்கூடிய, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் தான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் நிச்சயமாக மனிதன் என்ற அடிப்படையில் நாம் தவறு செய்திருக்கிறோம். இந்த உலகத்தில் தவறு செய்யாத ஒரு மனிதரை நிச்சயமாக நம்மளால் பார்க்க முடியாது.
அப்படி ஒரு மனிதரை நம்மால் சொல்ல முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதன் என்ற அடிப்படையில் எல்லோருக்குமே தவறு ஏற்பட்டிருக்கிறது. நபிமார்களை எடுத்துக்கொண்டால் ஆதம் நபி தொடக்கம் இறுதியாக வந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அத்தனை பேருக்கும் தவறு நிகழ்ந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தவறுகளை என்ன செய்திருக்கிறான்? திருத்தி கொடுத்திருக்கிறான், சுட்டி காட்டியிருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பான சகோதரர்களே, மனிதன் என்கின்ற அடிப்படையில் நாம் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் தவறுகளோடு சேர்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம். எமது வாழ்க்கையில் பாவம் செய்தவர்களாக நாம் இருக்கிறோம். அவ்வாறு நாம் தவறு செய்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபிமார்களே தவறு இழைத்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல நானும் நீங்களும் தவறே செய்யவில்லை என்று ஒரு காலமும் சொல்ல முடியாது. அவ்வாறு இருக்கிற சந்தர்ப்பத்தில் நமக்கு முன்னால் ஒரு மனிதர் தவறு செய்கிறார், நாம் பார்க்கும்போது ஒரு மனிதர் ஒரு குற்றத்தில் ஈடுபடுகிறார் என்றால், நான் உலகத்தில் மிகப்பெரிய மகானான ஒரு மனிதன், நீ இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி என்கின்ற ஒரு தோரணத்தில் என்ன செய்யக்கூடாது? நாம் அவர்களை பார்க்கக்கூடாது. நான் தான் இந்த உலகத்தில் மிகச் சிறந்தவன், என்னை தவிர இந்த உலகத்தில் சிறந்தவன் யாருன்னு என்று சொல்ல முடியாத அளவுக்கு நான் சிறந்தவன் என்று ஒருத்தர் குற்றம் செய்யும் போது அவருடைய குற்றத்தை பார்த்து நாம் உணர்ந்து கொள்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக நாம் தவறு செய்யக்கூடியவர்கள். ஒரு மனிதர் தவறு செய்கிறார் என்றால் நாம் அவர் குற்றவாளி, அவர் நரகவாதி, அவர் குற்றத்திலிருந்து வெளியே வர முடியாது, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவரை தண்டிப்பான் என்று தீர்ப்பு வழங்கக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நாம வைத்திடக்கூடாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட ஒரு மனுஷன் கொண்டு வரப்படுறார். இந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் அவருடைய பெயர் அப்துல்லா. ஆனால் இவர்கிட்ட இருக்கக்கூடிய தவறு என்ன தெரியுமா? அதாவது இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இவர் மது அருந்துறவர், குடிக்கிறவர். இவருக்கு ஒரு பட்ட பெயர் இருக்குது, ஹிமார் என்று சொல்வார்கள், கழுதை என்று சொல்வார்கள். இவருக்கு ஒரு பட்ட பெயர் கழுதை என்று சொல்வார்கள். ஆனால் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அடுத்த மனிதர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மனுஷன் இந்த மனுஷன். ரசூலுல்லாவை கூட அடிக்கடி சிரிக்க வைப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் கூட என்ன செய்வார்? அடிக்கடி சிரிக்க வைப்பார். நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர் இந்த மனிதர். இவர்கிட்ட இருந்த தவறு என்ன தெரியுமா? அவ்வப்போது அப்பப்போ மது அருந்திடுவார், சாராயம் குடித்திருவார். சாராயம் குடித்தால் இஸ்லாத்துடைய அடிப்படையில் அவருக்கு என்ன தண்டனை வழங்கப்பட வேண்டுமோ அந்த தண்டனைகள் வழங்கப்படும். அவர் சாராயம் குடிச்சிட்டாருங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹத்தை நிறைவேற்ற சொல்வார்கள். அவ்வாறு ஹத்து நிறைவேற்றப்படுற நேரத்தில் ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை இல்லை, பல தடவைகள் உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் சிகரெட் பற்றி நிற்கிறார். அவருக்கு பக்கத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பிள்ளை நிற்கிறார், மகன் நிற்கிறாரு. இவர் நம்மளை பார்க்கல, அடுத்த பக்கமா நிற்கிறாரு. முன்னாடி ஊதுற வர்ற புகை இவருக்கும் சேர்த்து தான் அந்த இடத்துல பறக்குது என்றால் பின்னாடி இருந்து பார்க்கிற நாம முடிவெடுத்துருவோம், பாத்தியா இவன் செய்யற வேலையை, பாத்தியா இவன் செய்யற வேலையை, அவ்வளவு பெரிய பாவமான காரியத்தை இவன் செஞ்சுட்டான், பாப்பாக்கு கேவலத்தை கொண்டு வந்துட்டான். உண்மையிலேயே அவன் குடிச்சதில்லை, அவன் அந்த இடத்துல குடிச்சிருந்தாலும் கூட இஸ்லாம் ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லுது. நாமளாக ஒரு விடயத்தை முடிவெடுத்து கொண்டு போக முடியாது. அப்ப பாருங்க அன்பான சகோதரர்களே, ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, பல தடவைகள் இவருக்கு ஹத்து நிறைவேற்றப்படுது. அப்படி ஒரு முறை இவருக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவதற்காக இவர் கொண்டு வரப்படுறார். கொண்டு வரப்பட்டு அவருக்கு ஹத்து நிறைவேற்றப்படுது. அவ்வாறு அந்த ஹத்து கசையடி நிறைவேற்றப்படுற அந்த நேரத்தில் பாருங்க, ஒரு நபித்தோழர் அந்த இடத்துல சொல்றாரு, அல்லாஹ்வுடைய சாபம் உனக்கு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றார். அல்லாஹ்வுடைய சாபம் உனக்கு உண்டாகட்டும், நீ நாசமா போயிரு, நாசமா போய்த்திருவ. ஏண்டா ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, உனக்கு பல தடவைகள் என்ன செய்யப்பட்டாச்சு, ஹத்து நிறைவேற்றப்பட்டாச்சு அப்படின்னு அந்த இடத்துல என்ன செய்யறாரு, கோபத்தில் ஆத்திரத்தில் இவன்லாம் திருந்த மாட்டான்ங்கிற உணர்வுல எத்தனை தடவை இவனுக்கு அடிக்கிறது அப்படின்னு மாறி ஒரு உணர்வோடு அந்த இடத்துல பேசுறாரு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்றாங்க, இப்படி நீங்க பேசாதீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். யாரு ஹத்து நிறைவேற்றப்படுறத சாராயம் குடிச்சிட்டு வந்த மனுஷனை பார்த்து உனக்கு நாசம் உண்டாக என்று சொன்னாரோ, அந்த நபித்தோழரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க இப்படி பேசாதீங்க, இப்படி சொல்லாதீங்க, உங்களுடைய சகோதரனுக்கு எதிராக ஷைத்தானுக்கு நீங்க உதவி செய்யாதீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு சகோதரனுக்கு எதிராக ஷைத்தானுக்கு உதவி செய்யாதீங்க, நாசமா போ அப்படின்னு நீ பதுவா செய்யற நேரத்தில் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அது ஷைத்தானுக்கு ஒரு பிளஸ் அமையுது. அப்ப என்ன செய்வான், இன்னும் அந்த மனுஷன் கெட்டு போறதுக்கான ஒரு வழியாக அது அமைஞ்சிடக்கூடாது. அதனால ஷைத்தானுக்கு நீ வாய்ப்பை கொடுக்காதேன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், இந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும், இந்த மனிதரை பொறுத்த வரைக்கும் அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கின்றவராக அவர் இருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்னதான் அவர் மதுவை குடிச்சிட்டு வந்தாலும், அவரால் அதை விட முடியாவிட்டாலும், அவர் யார், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிற மனுஷன், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விரும்புகிற மனுஷன், அதை போல வாழ ஆசைப்படுற மனுஷன். அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, இப்படி பேசாதீங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களுக்கு சொன்னார்கள் என்ற தகவலை நாங்கள் பார்க்கலாம். பண்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக மனுஷன் தவறு செய்கிறவன், தவறு செய்யாத மனுஷன் இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. அவ்வாறு தவறு செய்கிற நேரத்தில், அந்த தவறை நாம் காண்கின்ற நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகான வழிமுறைகளை சொல்லித் தருது, பக்குவங்களை சொல்லித் தருகிறது. நாம அந்த மனுஷனோடு அணுகுகிற முறையில இருக்குது, அவர் திருந்துறதா அல்லது மேலதிகமா அதை செய்யறதா அப்படிங்கிறது. திருந்தணுமா இல்ல செய்யறதா? அந்த இடத்துல ஒருத்தர் ஒரு தவறு செய்யறாரு, நாம சொல்லுகிற விதம் என்ன செய்யும், உண்மையிலேயே அந்த தவறை அவனுக்கு உணர்த்தும். அதனால் அந்த மனுஷன் என்ன செய்வாரு, உண்மையிலே இது தவறுதான், மானக்கேடான விடயம்தான், கேவலமான விடயம்தான், இதை நாம செய்யக்கூடாது, அவர் உணர்த்தி தந்துட்டாரு எனக்கு அப்படின்ற ஒரு உணர்வோடு அந்த மனுஷன் திருந்திடுவாரு. அல்லது நாம சொல்லுகிற விதம் அவருக்கு ஆத்திரம் ஊட்டுகிறது, கோபத்தை ஏற்படுத்துகிறனால், நான் செய்யத்தான் போறேன், உன்னால முடிஞ்சதை செஞ்சு கேட்டு என்ன செய்வாரு, இவ்வளவு நாளா ஒளிச்சு செஞ்சதை பகிரங்கமா செய்ய ஆரம்பிச்சிருவாரு, ஒளிச்சு செஞ்சதை பகிரங்கமா செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அப்ப அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்துல பக்குவம் என்கின்ற ஒன்று இருக்குது, பாதுகாக்க வேண்டிய ஒரு பகுதியும் என்ன செய்யுது இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். அதே போல நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களில் ஒன்று என்ன குணம் தெரியுமா? அதாவது உதாரணமா நான் சொல்றேனே, நம்மட ஊருக்குள்ள ஒரு திருடன் இருக்கிறான், நம்மட ஊருக்குள்ள ஒரு திருடன் இருக்கிறான், அதிகமாக திருடக்கூடிய மனிதன், திருடி அதிகமான முறைகள் அகப்பட்ட ஒரு மனிதராக அவன் இருக்கிறான். இந்த நேரத்தில் நாம நம்மட பணத்தில் இருந்து யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு தேவை நமக்கு வருகிற நேரத்தில், தர்மம் கொடுக்க வேண்டும், உதவ வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகிற நேரத்தில் நாம என்ன முடிவு தான் எடுக்கிறோம், அப்படியே நம்மட மனக்கண்ணில் அப்படியே லிஸ்ட்டை போட்டுக்கிட்டு வருவோம், யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கலாம், யார் தகுதியானவர், யார் பொருத்தமானவர் அப்படின்னு நம்ம தட்டி பார்த்துக்கிட்டு வார நேரத்தில் இவங்களும் வருவார்கள், அவர்களை தட்டி விட்டுட்டு போய்த்துருவோம். ஏன் தட்டி விட்டுட்டு போறோம்? அந்த திருடனுக்கு நாம கொடுக்கணுமா, அந்த திருடனுக்கு நாம கொடுக்கணுமா, அவன் திருடி வாழக்கூடியவன், அவனுக்கு ஏன் இதை கொடுக்கணும், இவன் சாராயம் குடிக்கக்கூடியவன், இவனுக்கு ஏன் கொடுக்கணும், இவன் அறப்படிக்க கூடியவன், இவனுக்கு ஏன் கொடுக்கணும்? அதாவது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதாவது நம்முடைய கருத்துக்கு மாற்றமான கருத்து பேசுறவன், இவனுக்கு ஏன் கொடுக்கணும் என்கின்ற உணர்வோடு இவங்களை எல்லாம் அப்படியே நாம ஒதுக்கிட்டு போறோம். ஒரு நாளும் ஒதுக்கக்கூடாது, ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒதுக்கக்கூடாது. நமக்கு முன்னாடி குற்றம் செய்தவர்கள், இந்த குற்றத்திலிருந்து அவர்களை எப்படி வெளியே கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு இருக்க வேண்டுமே தவிர மேலும் மேலும் குற்றவாளியாக்க கூடாது. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி தான், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முன்னைய காலத்துல ஒரு மனுஷன் தர்மம் செஞ்சாரு. யாருக்கு தர்மம் செய்தார்? அல்லாஹ்வுக்காக வேண்டி ரகசியமாக தர்மம் செஞ்சாரு. அவர் செஞ்ச தர்மம் யார் யாருக்கு போய் சேர்ந்தது? ஒரு திருடனுக்கு போய் சேர்ந்தது. ஹலாலாக சம்பாதிச்சாரு, கஷ்டப்பட்டு உழைத்தாரு, அல்லாஹ்வுக்காக ரகசியமாக தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அந்த தர்மத்தை கொண்டு வைத்து இரவு நேரத்தில் கொடுத்துட்டு வந்தாரு. காலையில மக்கள் நக்கலாக பேசுறாங்க, என்னவாம், இவர் தன் சம்பாதிச்ச இந்த பொருளாதாரத்தை கொண்டு போய் திருடனுக்கு தர்மம் கொடுத்திருக்கிறார்.
அடுத்த நாள் தர்மம் கொடுக்கிறார், மக்கள் பேசுகிறார்கள், ஒரு விபச்சாரிக்கு தர்மம் கொடுத்திருக்கிறார். அடுத்த நாள் தர்மம் கொடுக்கிறார், மக்கள் பேசுகிறார்கள், ஒரு பணக்கார மனுஷன் செல்வந்தருக்கு தர்மத்தை கொடுத்திருக்கிறார் என்று. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த செய்தியில நாம எடுக்கிற படிப்பினை என்ன தெரியுமா? இந்த இடத்துல பாருங்க, தர்மம் கொடுத்தவருக்கு கவலை வருது. என்ன கவலை? அட, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பொருளாதாரத்தை சம்பாதிச்சு போய் திருடனுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேனே, ஒரு விபச்சாரிக்கு கொடுத்துட்டு வந்துட்டேனே, ஒரு பணக்கார மனுஷனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன்னு ஒரு கவலை வருது. அந்த கவலைக்கு ஒரு நல்லோரு மனிதர் ஒரு ஆறுதல் சொல்றாரு. என்ன ஆறுதல் தெரியுமா? நீ விபச்சாரிக்கு கொடுத்த தர்மம் வீணாகி போகல, அவள் விபச்சார தொழிலையே விட்டுட்டாள் என்றார்கள். விபச்சாரியை கொடுத்த தர்மம் அவ விபச்சார தொழிலையே விட்டுட்டாள். திருடன் திருட்டை விட்டு விட்டான், செல்வந்தன் உணர்ந்து திருந்து விட்டான். இவ்வளவு பணம் என்னிடத்துல இருந்தும் கூட இந்த எண்ணம் எனக்கு வரலையே, அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு எனக்கு வரலையே, என்னை விட பணத்தால் அந்தஸ்தால் குறைந்தவன் இன்றைக்கு எனக்கு தர்மம் செய்துட்டு போகிறான் என்கின்ற உணர்வு அவருக்கு வந்து பெரும் செல்வந்தராக மாறினார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை, குற்றம் செய்து விட்டார்கள் என்பதற்காக ஒதுக்குவதை விட அந்த குற்றம் செய்தவர்களை அணுகி அழகான நம்முடைய நடைமுறைகள், நம்முடைய செயற்பாடுகளின் ஊடாக அவர்களை அந்த குற்றத்திலிருந்து வெளியே எடுப்பதுதான் சிறந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அந்த குற்றத்தை செய்ய விடாமல் தடுக்கிறது தான் இந்த இடத்துல முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, அநியாயம் செய்தவனுக்கும் உதவி செய், அநியாயம் செய்யப்பட்டவனுக்கும் உதவி செய்கின்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நபித்தோர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம், அநியாயம் செய்கிறவனுக்கு எப்படி யார ரசூலுல்லாஹ் உதவி செய்யறது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அநியாயம் செய்கிறவனுக்கு நீ எப்படி தெரியுமா உதவி செய்யணும்? அவனை அநியாயம் செய்ய விடாமல் அவனை கையை பிடிச்சுக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ். அவனை அநியாயம் செய்ய விடாமல், பாவத்தை செய்ய விடாமல் நீ அவனை பிடிச்சுக்க, இதுதான் நீ அவனுக்கு செய்கிற உதவின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வழிமுறையை சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை, நிச்சயமாக நாம் என்ன செய்யணும்? இந்த ஒரு வழிமுறையை நாங்கள் பின்பற்ற வேண்டும். நமக்கு ஒரு தவறை கண்டுட்டோமா, இந்த தவறை இதற்கு பின்னாடி அவன் செய்யக்கூடாது, செய்யக்கூடாத அளவுக்கு, அந்த தவறிலிருந்து அவன் திருந்தக்கூடிய அளவுக்கு என்ன வழிமுறைகளில் இவரை பாதுகாக்கலாம் என்கின்ற உணர்வு, அதே நேரத்தில் அந்த தவறை செஞ்சிட்டானே என்கின்ற ஒரு கவலையும் என்ன செய்யணும், நமக்கு வர வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளணும். அன்பான சகோதரர்களே, அதே போல பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு பிரச்சனை ஒன்று வருது. என்ன பிரச்சனை சொன்னால், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொழுவிக்கிறாங்க. தொழுவிக்கிற நேரத்தில் நீண்ட நெடிய சூறாக்களை ஓதி அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். அப்படி தொழுகை நடத்துகிற நேரத்தில் பின்னாடி ஒரு விவசாயி தொழுகிறார். கஷ்டப்படுற மனுஷன், காலையிலிருந்து மாலை வரைக்கும் தோட்டத்தில் நடந்து கஷ்டப்படுறவர், விவசாயம் செய்கிறவர், அவரால் இவங்களோட தொழுகைக்கு ஈடு கொடுக்க முடியலை, நின்று தொழ முடியலை. நீட்டி நிதானமாக இவர் தொழுகை நடத்துகிறாரு, அவரால் பின்னால் நிற்க முடியலை. அதனால் தொழுகையில தக்பீரை விட்டுட்டு போய்த்து தனியே நின்று தொழுதுட்டு அந்த மனுஷன் போய்த்தார். ஜமாத்தை விட்டுட்டு தனியே நின்று தொழுதுட்டு போய்த்தாரு. அப்படி போனத்தோட இந்த செய்தி இவருக்கு சொல்லப்பட்டவுடன் இவர் சொல்றாரு, முஆத் இப்னு ஜபல் சொல்றாங்க, அவர் ஒரு முனாஃபிக் அப்படின்ட்டாங்க, அவர் ஒரு நயவஞ்சகர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த தகவல் சொல்லப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் விசாரிக்கிறார்கள். அப்படி விசாரிக்கின்ற போது அந்த விவசாயி சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், இந்த மனுஷன் வந்து உங்கள்கிட்ட தொழுகிறாரு, உங்கள்கிட்ட தொழுதுட்டு வந்து எங்களுக்கு தொழுகை நடத்துறாரு. அந்த தொழுகையில் நீண்ட நேரம் என்ன செய்யறாரு, அவர் நின்று தொழுகை நடத்துறாரு, நம்மளால பின்னுக்கு நிற்க முடியல, அதனால தான் நான் இப்படி செய்தேன் என்று சொல்றாங்க. சொல்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் இப்னு ஜபல் அவங்களுக்கு உபதேசம் செய்தார்கள், இப்படி செய்யாதீங்க, மக்களை கஷ்டப்படுத்தாதீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, தொழுகையை கொஞ்சம் சுருக்கிக்குங்கன்னு ரசூலுல்லாஹ் வந்து அந்த இடத்துல உபதேசம் செய்றாங்க. அந்த நேரத்தில் அந்த மனுஷன் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை இவர் முனாபிக்குன்னு சொல்லிட்டாரு, நயவஞ்சகன்னு சொல்லிட்டாரு, நான் யார் என்பதை அவர் அறிந்து கொள்வார் அப்படின்னு சொல்றாரு. நான் யார் என்பதை அறிந்து கொள்வார், நான் படிக்கல, படிப்பறிவு எனக்கு இல்லை, இது போன்ற விடயங்கள் இடத்துல இல்லை, இருந்தாலும் நான் உண்மையான ஒரு ஈமான்தாரி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கின்றவர், நான்
இஸ்லாத்தை பின்பற்றவன் அல்ல. இவர் சொல்லிட்டார் அப்படி, என்ன முனாபிக்கின்றாரு, நான் அப்படிப்பட்டவன் அல்ல, நான் யார் என்பதை இவர் அறிந்து கொள்வார் அப்படின்னு இவர் கவலையோட வைத்தார். அதுக்கு பின்னாடி ஒரு யுத்தம் ஒன்று நடக்குது. அந்த யுத்தத்தில் பாருங்க அன்பான சகோதரர்களே, அந்த யுத்தத்தில் ஆரம்பத்திலேயே கொல்லப்பட்டவர்கள் ஷஹீதானவர்களை அப்படியே தூக்கிட்டு வராங்க. அப்படி தூக்கிட்டு வார நேரத்தில் இந்த விவசாயியும் அந்த யுத்தத்தில் ஷஹீதான நிலைமையில் அவரை தூக்கி கொண்டு வருகிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து வாதிபடுத்தவர்களையே கூப்பிடுறாங்க, வாங்கேன்னு கூப்பிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து சொல்கிறார்கள், வாதே இவரை பார்த்தீங்களா, உங்களுடைய நண்பர் அப்படின்னு நாங்கள் சொல்லுங்க, இவரை பார்த்தீங்களா உங்களுடைய நண்பர் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர். உடனே முஆத் இப்னு ஜபல் அவர்கள் அந்த இடத்தில் இஸ்திக்பார் செய்தார்கள், பாவ மன்னிப்பு தேடினார்கள். அட இப்படி ஒரு ஷஹீதையா நான் முனாபிக்னு சொல்லிட்டேன், இப்படிப்பட்ட ஒரு மனுஷனையா நான் முனாபிக் என்று சொல்லிட்டேன். அவர் சொல்லிட்டு போனார், நான் யார் என்பதை இவர் பார்ப்பார் என்று அந்த இடத்துல பார்க்க வச்சாங்க. அன்பான சகோதரர்களே, அதனால ஒரு குற்றம் செய்கிற மனுஷனை நரகவாதி என்கின்ற அளவுக்கு வச்சு நம்ம யோசிக்க கூடாது. அவனும் மனுஷன் என்று யோசிக்கணும். அவனும் ஒரு மனுஷன். அந்த மனுஷனை எப்படி அந்த குற்றத்திலிருந்து வெளியே கொண்டு வாரது, இதுதான் நம்முடைய சிந்தனையாக யோசனையாக இருக்க வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமாக என்ன செய்யக்கூடாது. நாம அவரை இன்னும் மோசமான முறையில் குற்றம் செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக நம்ம மாற்றிருக்கிறார். சகோதரர்களை பாருங்க, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கொலை செய்தவனும் சொர்க்கம் போகிறான், கொலை செய்யப்பட்டவனும் சொர்க்கம் போகிறான். சொல்லுங்க, கொலை செஞ்சவனும் சொர்க்கம் போகிறான், கொலை செய்யப்பட்டவனும் சொர்க்கம் போகிறான் அல்லாஹ்வுடைய தூதர். அதனால இந்த உலகத்துல ஒரு தப்பு நடந்ததோட தீர்ப்பு கொடுத்துடக்கூடாது, தப்பு நடந்ததோட தீர்ப்பு கொடுத்துடக்கூடாது. தீர்ப்பு வழங்க தகுதியானவன் அல்லாஹ் ஒருத்தன் தான், தீர்ப்பு வழங்க தகுதியானவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். உலகத்தில் வேண்டுமானால் திருடினானா திருட்டுக்குரிய தண்டனையை கொடுக்கலாம், கொலை செஞ்சிட்டானா கொலைக்குரிய தண்டனையை கொடுக்கலாம். இஸ்லாம் என்ன சொல்லுது, கொலைக்கு கொலை என்று சொல்லுது, அவனை கொண்டாடும் பிரச்சனை கிடையாது. அதாவது மார்க்க சட்டத்தை பின்பற்ற இடமா இருந்தால் இந்த இடத்துல கொலைக்கு கொலை என்று அவருக்கு தீர்ப்பு வாங்கி கொலை செய்தாலும் பிரச்சனை கிடையாது. என்ன செய்யக்கூடாது, இவன் கொலை செஞ்சிட்டான் நரகவாதின்னு சொல்லிடக்கூடாது. கொலை செஞ்சிட்டான் நரகவாதி, கெட்ட மனுஷன், சொர்க்கம் போக மாட்டான், இப்படி எல்லாம் செஞ்சிடக்கூடாது. நாம குறிப்பிட்டு தீர்ப்பு வழங்கிடக்கூடாது. குற்றத்துக்குரிய தண்டனை நிறைவேற்ற இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறதே தவிர இப்படி தீர்ப்பு சொல்றதுக்கு நமக்கு என்னது கிடையாது, அனுமதி இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கொலை செய்தவனும் சொர்க்கம் போகிறான், கொலை செய்யப்பட்டவனும் சொர்க்கம் போகிறான். உதாரணமா நாம பார்த்தோம்னால் ஒரு யுத்த களம், இந்த யுத்த களத்தில் அல்லாஹ்வுடைய ஆதரவு படையாக ஒரு படை இருக்குது, எதிரி படையாக ஒரு படை இருக்குது. எதிரி படையில உள்ளவன் இஸ்லாமிய படையில உள்ள ஒருத்தரை கொண்டான், எதிரி படையில உள்ளவன் இஸ்லாமிய படையில உள்ளவரை கொண்டால் இவர் அந்தஸ்து என்ன, ஷஹீதுடைய அந்தஸ்து. இவர் அந்தஸ்து என்ன, ஷஹீதுடைய அந்தஸ்து. அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து இவர் அடைந்து கொள்கிறார். அவன் எதிரி படையில இருக்கிறான். எதிரி படையில இருக்கிற மனுஷன் உணர்றான், சிந்திக்க ஆரம்பிக்கிறான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்க ஆரம்பிக்கிறான், அல்லாஹ்வுடைய வல்லமைகளை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். புரிந்து கொண்ட மனிதன் தான் செய்த தவறை உணர்ந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறான். எப்ப அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டானோ அப்பவே அவன் அன்று பிறந்த பாலகனாக மாறுகிறான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறானோ அப்பையில இருந்து என்ன செய்கிறான், அன்று பிறந்த பாலகனாக மாறுகிறான். அதுக்கு முன்னாடி செய்த அத்தனை தவறுகளையும் என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, நாம எப்படி நரகவாதிக்கு தீர்ப்பு வழங்குறது பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்ல வர ஹதீஸ், ஒரு மனுஷன் 99 கொலையை செஞ்சுட்டு வாரான். எத்தனை கொலை, 1-2 கிடையாது, 99 கொலையை செஞ்சுட்டு வாரான். வந்து கேட்கிறான், எனக்கு பாவம் மன்னிப்பு இருக்குதாண்டு. ஒரு மனுஷன் சொல்றாரு, ஒரு மார்க்கத்தை கற்றவர், ஒரு மார்க்கத்தை அதாவது செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆபித், ஒரு வணக்கசாலி கேட்கிறாரு, எனக்கு பாவ மன்னிப்பு இருக்குதா? அவர் சொல்றாரு, 99 கொலை செஞ்ச அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான், உனக்கு பாவ மன்னிப்பே கிடையாது அப்படின்றதோட இவரையும் அவன் கொலை செய்யறான். இவரை என்ன செய்யறான், கொலை செஞ்சு 100ஆக பூர்த்தி செய்கிறான். 100ஆக பூர்த்தி செஞ்சுட்டு இன்னொரு அறிஞரை தேடி போறான். அவரை பேசி சந்திச்சு அவர்கிட்டையும் இதே கேள்வி, அல்லாஹ் தஆலா என்னை மன்னிப்பானான்னு கேட்கிற நேரத்தில் அவர் சொல்லுகிறார், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிப்பான், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். நீ இருக்கிற வசிக்கிற இந்த ஊரை விட்டுட்டு நல்ல மனிதர்கள் வாழக்கூடிய அந்த ஊரை நோக்கி நீ பயணம் போ,
அந்த இடத்துல வைத்து நீ வாழு, நல்லவனாக திருந்தி வாழ் அப்படி என்ன செய்யறாரு சொல்லி அனுப்புற நேரத்தில் அல்லாஹ்வுடைய முடிவு அந்த மனுஷனுக்கு அந்த இடத்துல வருது. மரணித்து போகிறார். மரணித்து போகிற அந்த நேரத்தில் பாருங்க, அல்லாஹ்வுடைய வானவர்கள் வருகிறார்கள், ரஹ்மத்துடைய வானவர்களும் வருகிறார்கள், அதாவுடைய வேதனையுடைய வானவர்களும் வருகிறார்கள். வந்து போட்டி போடுறாங்க, இவன் கெட்ட மனுஷன், இவனை நாங்க தான் கொண்டு போகணும். அவர்கள் சொல்கிறார்கள் இல்ல, அவன் நல்ல மனுஷன், நாங்க தான் கொண்டு போகணும் என்று சொல்கிறார்கள். தீர்ப்பு வழங்க அல்லாஹ் தஆலா ஒரு வானவரை அனுப்புகிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன விஷயம் தெரியுமா? அந்த மனுஷனுக்கு திருந்தணும்ன்ற ஆசை வந்துடுச்சு. மனுஷனுக்கு திருந்தணும்ன்ற ஆசை வந்துடுச்சு. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வந்துடுச்சு. மௌத்தும் அந்த இடத்துல வந்துடுச்சு. இப்ப பார்க்கறாங்க, அந்த இடத்தில் இந்த மனுஷன் திருந்தி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு போகிற அந்த இடம் அவருக்கு பக்கத்தில் இருக்கிற காரணத்தினால ரஹ்மத்துடைய வானவர்கள் அவரை கொண்டு சென்றார்கள் அப்படின்ற தகவலை என்ன செய்யலாம், நாங்கள் பார்க்கலாம். அப்ப அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பில் நாம கை வைக்க முடியாது. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பனு இஸ்ரவேலருடைய காலத்துல நம்ம எல்லாருக்கும் முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா நாம அவ்வளவுக்கு மார்க்கத்தை அறிந்து தீர்ப்பு வழங்குறவங்கள நாம இருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பனு இஸ்ரவேலர்கள காலத்துல ஒரு மனுஷனை பாருங்க, இவர் என்ன செய்கிறார், வணங்குவதற்காக வேண்டி வாரார். வணங்குவதற்காக வேண்டி வார நேரமெல்லாம் அந்த வணக்க ஸ்தலக்கு பக்கத்துல ஒருத்தர் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறார். ஒருத்தர் என்ன செய்யறாரு, வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறாரு. இவர் வார நேரமெல்லாம் அவரை அழைக்கிறார், வா போய் அல்லாஹ்வை வணங்கிட்டு வருவோம். நீங்க போங்க, நான் வாரேன். நீங்க போங்க, நான் வாரேன். இவர் போறதே கிடையாது. இவர் தன்னை வியாபாரத்தை தான் பார்ப்பாரு. அவர் வைத்து வணங்கிட்டு வருவாரு. போகும்போது ஒரு முறை கூப்பிடுவாரு, வரும்போது என்ன செய்வாரு, பார்த்துட்டு போவாரு. போற நேரமெல்லாம் அழைத்து அழைத்து அவரால் முடியல. ஒரு நேரம் சொல்லிட்டு போறாரு, உன்னை ஒரு நாளும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொல்லிட்டு போறாரு. ஒரு நாளும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். வணக்க ஸ்தலத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ அல்லாஹ்வை வணங்க போறா இல்லையே, உன்னை வியாபாரத்தை தான் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறாய். இந்த இடத்துல அந்த மனுஷன் அல்லாஹ்வை வணங்கவில்லை என்று அல்லாஹ்வுக்கு கோபம் வரல. அல்லாஹ்வுக்கு எது தெரியுமா கோபம் வந்தது? அந்த வணங்கக்கூடிய மனுஷன் சொன்ன வார்த்தையில் அல்லாஹ்வுக்கு கோபம் வந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்று அவர் சொன்னார். நான் மன்னிப்பேன், என்னுடைய மன்னிப்பில் கை வைப்பதற்கு நீ யார் என்று அல்லாஹ் தஆலா அவரை தூக்கி நரகத்திலே போட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக நம்முடைய நாவு, நம்முடைய செயற்பாடுகள் அடுத்தவர்களை குற்றவாளியாக ஆக்கிவிடாமல், அடுத்தவர்களை கெட்டவர்களாக சித்தரிக்காமல் அழகான முறையில் நடந்து கொள்வதற்கு வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானார். ஸல்லல்லாஹு ஸலாமு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, நிச்சயமாக நாம் குற்றவாளிகளுக்கு மத்தியிலேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் என்ற அடிப்படையில் தவறு செய்யாத எந்த ஒரு மனிதரையும் நம்மால் சுட்டிக்காட்ட முடியாது. நிச்சயமாக அவருக்கும் அல்லாஹுக்கும் அறிந்த ஒரு விடயம் என்கின்ற அளவுக்கு நிறைய மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தவறோடே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நமக்கு வாழ தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அழகான முறையில் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுடைய குறைகளை மறைக்க வேண்டும். அடுத்தவர்கள் தவறுகளை திருத்திக் கொள்கின்ற அளவுக்கு நாம் நம்முடைய நடவடிக்கைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக சுய லாபங்களுக்காக, சுய இன்பங்களுக்காக, நம்முடைய சுய தேவைகளுக்காக அடுத்தவர்களை சாடுதல், குற்றம் சுமத்துதல் அல்லது குறைகளை தேடுதல், இது போன்றவைகளை விட்டு ஒதுங்குவது மிகவும் புத்திசாலித்தனம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய கால சூழலை பொறுத்த வரைக்கும் அதிகமானவர்கள் புறம் பேசக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறது. அதிகமானவர்கள் புறம் பேசக்கூடிய, அவதூறு பேசக்கூடிய, அதாவது மேடை ஏறி பகிரங்கமாக அல்லாஹ்வை மறந்து தன் பொக்கெட்டை நிறைப்பதற்காக அந்த இடத்தில் அவதூறு பேசக்கூடிய ஒரு காலமாக இன்றைய காலம் இருக்குது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய அரசியல் மேடைகளை பொறுத்த வரைக்கும்
வாக்கு கேட்பவராக இருந்தாலும் சரி, வாக்கு கேட்பவருக்கு ஆதரவளிப்பவர்களாக இருந்தாலும் சரி, வாக்களிப்பவர்களாக இருந்தாலும் சரி, அன்பான சகோதரர்களே, வாக்கு கேட்கக்கூடிய ஒருத்தரை உங்களுக்கு பிடிக்குதா, மனசோட வச்சுக்கிடுங்க. அவரோட பேசணுமா, நல்ல முறையில் பேசிக்கிடுங்க. அல்லாஹ்வுக்காக அவருக்கு நீங்க வாக்களிச்சிருங்க. அல்லாஹ்வுக்காக அவருக்கு நீங்க வாக்களிச்சிருங்க. அவரை எனக்கு பிடிக்கும் என்பதற்காக அவரை எதிர்த்தவர் எனக்கு பிடிக்காதவராக இருக்க வேண்டும் என்ற எந்த ஒரு தேவையும் எனக்கு கிடையாது. இவரை எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக இவரை எதிர்த்து போட்டியிடக்கூடியவர் எனக்கு பிடிக்காதவர் என்பதற்காக வேண்டிய எந்த ஒரு தேவையும் கிடையாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சென்ற எலெக்ஷன்ல, போன எலெக்ஷன் தேர்தலில் இன்னாருக்கு வாக்களிங்கன்னு வந்தவங்களெல்லாம் அன்னாரை விட்டுட்டு இன்னொருத்தரோடு இன்றைக்கு நிற்கிறாங்க. அவரை விட்டுட்டு இன்னொருத்தரோட செய்து விட்டார்கள், போய் சேர்ந்து விட்டார்கள். ஏன் போய் சேர்ந்தாங்க? போன தேர்தலில் பிடிச்சவங்க ஏன் இந்த தேர்தலில் பிடிக்காம போனார்கள்? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். ஏன்? நான் விரும்பக்கூடிய ஒரு வேட்பாளருக்காக அவரை எதிர்க்கக்கூடிய ஒரு வேட்பாளருடைய குறையை இன்றைக்கு நான் தேடுகிறேன். அவரை குறைய என்ன செய்கிறேன்? இன்றைக்கு நான் தேடுகிறேன். என் ஆதரவு பெற்று எனக்கு விருப்பமான அந்த வேட்பாளர்கிட்ட போய் நான் எதை பேசினா அவர் விரும்புவாரு, அவர் எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பாளரான அந்த வேட்பாளருடைய குறையை பேசினால்தான் இவர் விரும்புவார். அதுதான் இவருக்கு சந்தோஷம். இவரை சந்தோஷப்படுத்துவதற்காக, அரசர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக கவிஞர்கள் எல்லாம் பொய்யாக கவிபாடுவதை போல இன்றைக்கு என்ன செய்கிறோம்? வேட்பாளர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வெட்கமே இல்லாமல் பொய் பேசிக்கொண்டு தெரிகிற ஒரு சமூகமாக இன்றைய சமூகம் இன்றைக்கு மாறிவிட்டது என்பதை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நான் வாக்காளராக அல்லது நான் ஒரு வேட்பாளராக இருக்கிறேனா? மக்களே, உங்களுக்கு இன்ன தேவைகள் எல்லாம் இருக்குது என்பதை நான் அறிந்து கொண்டேன். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நான் வெற்றி பெற்றால் உங்களுக்கு நிச்சயமாக என்னால் முடிந்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவியோடு உங்களுக்கு உதவி செய்ய நான் முயற்சிப்பேன் என்கின்ற சொல்ற ஒரு வாக்குறுதியை தவிர வேற எந்த வாக்குறுதி கொடுக்கவும் நாம் அருகதையற்றவர்கள். எந்த வாக்குறுதி வழங்கவும் அருகதையற்றவர்கள். மேடை ஏறியாச்சு, அரசியலில் குதித்த காலம் முதல் கொண்டு 20 வயசுல நான் அரசியலுக்கு வந்தவன், 60 வயசாகிடுச்சு, 50 வயசாகிடுச்சு, அப்படியே பட்டியல் போட்டு 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 அன்பான சகோதரர்களே, இத்தனை காலமாக செஞ்ச அத்தனை உதவியையும் தனக்கு நரகத்துக்குரிய வழியாக இன்றைக்கு மேடை போட்டு மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். செஞ்ச உதவியை சொல்லி காட்டி என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு தங்களுடைய வழியை, சுவர்க்கத்துக்கான ஒரு வழியை தேடி செலவழித்தவர்கள் செலவழித்தது அத்தனையும் சொல்லி காட்டி நரகத்துக்குரிய வழியை நோக்கி என்ன செய்கிறார்கள்? பயணித்து போகிறார்கள். அல்லாஹ்வுக்காக உள்ளத்தை சுத்தமான முறையில் வைத்து நடந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனுஷனை பத்தி நீங்க பேசுறீங்களா, அந்த இடத்துல அந்த மனுஷன் இருக்கிறாரா, அந்த மனுஷனுக்கு அது பிடிக்கலையா, நீ புறம் பேசுறாய் என்றார்கள் ரசூலுல்லாஹ். நீ புறம் பேச, அந்த இடத்துல அந்த மனுஷன் இருந்திருந்தால் அது அவருக்கு பிடிக்காது, அப்படி ஒரு வார்த்தையை நீ பேசுறியா, நீ புறம் பேசுகிறாய் என்றார்கள். அன்பான சகோதரர்களே, அவர்கிட்ட இல்லாத ஒன்றை நீ பேசுகிறாய் என்றால் அவர் மீது நீ அவதூறு சொல்லிவிட்டாய், இட்டு கட்டி விட்டாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எவ்வளவு ஒரு கேவலமான வேலை என்றால், ஒண்ட சகோதரன் மௌத்தா போனதுக்கு பிறகு ஒண்ட சகோதரன் இறைச்சியை நீ வெட்டி சாப்பிட்ற மாதிரின்னு நாங்கள் சொல்லலாம். உட சகோதரன் மௌத்தாகனத்துக்கு பிறகு ஒரு செத்த விலங்கல்ல, உன்னோட பிறந்த உன் சகோதரன், உன்னோடு வாழக்கூடிய உன் சகோதரன் மரணித்த பிறகு அவன் சதையை நீ வெட்டி சாப்பிட்றதுக்கு சமன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இன்றைக்கு நிறைய பேருடைய சதையை வெட்டி பொக்கெட்டுகளை போட்டு இன்றைக்கு வாரார்கள். அதுக்காகத்தான் என்ன செய்கிறார்கள்? மேடை ஏறுகிறார்கள். மேடை ஏறி அல்லாஹ்வுக்காக பயந்து பேசுகிற ஒரு மனுஷனையும் பார்க்க முடியாது. இன்றைக்கு காட்டுங்க பார்ப்போம், ஒரு அரசியல் மேடையை, மியூசிக் இல்லாத ஒரு மேடையை நம்மளால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அன்பான சகோதரர்களே, போடுற பாட்டெல்லாம் போட்டு முடிஞ்சு அஸ்ஸலாமு அலைக்கும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ஆரம்பிப்பார்கள். போடுற கூத்தெல்லாம் போட்டு முடிஞ்சு சுப்ஹானக்கல்லாஹு சொல்லி முடிச்சுட்டு போகிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நிலைமை இன்றைக்கு மோசமான ஒரு நிலைமையாக இருக்குது. நம்முடைய நிலைமை இன்றைக்கு மோசமான ஒரு நிலைமை. அடுத்தவருடைய குறையை தேடி 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 இந்த மேடையில்
பேச வேண்டும் அல்லது ஒரு வலைத்தளங்களில் பேச வேண்டும் என்பதற்காக அரசியல் காலம் சூடு பிடிக்குது, என் கருத்து மேலோங்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு என்ன செய்கிறோம்? அன்பான உறவுகளே, அடுத்தவர்களுடைய மானத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம ஊர்ல ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சிட்டார். நம்ம ஊர்ல ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சிட்டாரு. விபச்சாரம் செஞ்சது எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. விபச்சாரம் செஞ்சது எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சுன்றால் இன்றையில இருந்து அந்த வீடு, விபச்சாரம் செஞ்ச அந்த மனிதருடைய வீடு ஒரு சாவு வீடு மாதிரி. எப்படி? ஒரு சாவு வீடு மாதிரி. பார்த்தால் ஒரு எண்ணத்தோட பார்க்கிறது, பேசும்போது ஒரு எண்ணத்தோட பேசுறது, போனதுக்கு பின்னாடி நக்கல் அடிக்கிறது, சிரிக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் இன்றைக்கு நம்முடைய ஒரு நிலைமையாக காணப்படுது. பாருங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு நபித்தோழர் வாராங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு செய்தி. மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்க. எப்படி ஒரு குற்றம், இந்த குற்றத்தோட எப்படி நாம நடந்துக்கிடணும்? விபச்சாரம் செஞ்சுட்டேன், எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க விபச்சாரம் செஞ்சிருக்க மாட்டீங்க, சும்மா பார்த்திருப்பீங்க ஏண்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை திருப்பிட்டாங்க. அடுத்த பக்கம் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், எனக்குரிய தண்டனையை நிறைவேற்றுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க செய்யல. அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை திருப்பினார்கள். ஏன்? விபச்சாரத்துக்குரிய தண்டனை கல்லால் அடிச்சு கொல்லணும். ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்புறாங்க. திருப்பி திருப்பி முன்னாடி வராரு. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், அதுக்குரிய தண்டனையை நிறைவேற்றுங்கள். கடைசி வரைக்கும் உறுதியாகவே நின்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த தண்டனை எனக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு வேற வழி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியாவது அவரை திருப்பி அனுப்பிடுவோடு பார்த்தாங்க, முடியல. தண்டனையை நிறைவேற்றுமாறு சொன்னார்கள். அந்த இடத்தில் அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்படுது. கல்லால் அடிக்கிறாங்க. கல்லால இப்படி வாழை கூர்மையா வச்சு கழுத்த ஒரு சீவு, அதோட முடியல. எப்படி தண்டனை கொடுக்குறாங்க? பகிரங்கமாக மக்களெல்லாம் பார்க்கிற நேரத்தில் மக்கள் தங்களுடைய கைகளால் கற்களை புரக்கி எவ்வளவு வேகமாக அவரை தாக்கி எவ்வளவு அவசரமாக கொல்ல முடியுமோ அவ்வளவு அவசரமாக கொள்வதற்காக மக்கள் கற்களால் ஓங்கி ஓங்கி அடிக்கிறார்கள். அவன் அடிக்கிற நேரத்தில் மாயிஸ் ரலியல்லாஹு எனக்கு தண்டனை தாங்கன்னு வந்தவர் வருத்தம் தாங்க முடியாம என்னை விட்டுருங்கன்னு ஓடுறார். வருத்தம் தாங்க முடியாம விட்டுருங்கன்னு ஓடுறாரு. நபித்தோழர்கள் விடல, துரத்தி துரத்தி அடித்து செய்தார்கள். அவருடைய உயிர் பிரியும் வரைக்கும் அடித்தார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு கட்டத்தில் மாயிஸ் வலி தாங்க முடியாமல் ஓடினார், நாங்க விடல, அடிச்சு கொண்டுட்டோம் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவர் வேணாம்னு ஓடுற நேரத்தில் நீங்க விட்டிருக்கலாமேண்டாங்க ரசூலுல்லாஹ், விட்டிருக்கலாமேண்டாங்க. ஒரு பெண்மணி வாரா, ஒரு அழகான ஒரு படிப்பினைக்கு இந்த ரெண்டு செய்திலையும். ஒரு பெண்மணி வாரா, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன், எனக்குரிய தண்டனையை நிறைவேற்றுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை நல்லா பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, நீ அதாவது குழந்தையை சுமக்கக்கூடிய ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறாய், நீ குழந்தையை பெத்தெடுத்துட்டு வாங்குறாங்க ரசூலுல்லாஹ். அவ போறா, அவ பைத்து குழந்தையை பெத்தெடுத்துட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட வர்றா. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் குழந்தையை பெத்தெடுத்து விட்டு எனக்குரிய தண்டனையை நிறைவேற்றுங்கள். எல்லா சமூகத்துக்கு தெரியும், இது ஒளிவு மறைவு ரகசியம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லா சமூகத்துக்கு தெரியும். பிள்ளைய பெத்தெடுத்துட்டு அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிள்ளைக்கு பால் கொடுத்து பால் கூடிய மறக்கடிச்சிட்டு அதுக்கு பின்னாடி வாழ்ந்தாங்க ரசூலுல்லாஹ். இப்போ பிள்ளைக்கு பால் கொடுக்கிறாங்க. எந்த அளவுக்கு தெளிவாக அவர்கள் இருந்தார்கள் என்றால், பிள்ளைக்கு பால் கொடுத்து பிள்ளைய கூட்டிட்டு வாரா. எப்படி தெரியுமா? கையில ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து கூட்டிட்டு வாரா, கையில ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து கூட்டிட்டு வாரா. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாள், அந்த பிள்ளை ரொட்டி துண்டை கடிக்குது. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து முடிச்சிட்டேன், இந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து முடிச்சிட்டேன். இந்த ரொட்டி துண்டுக்குரிய ஆதாரம் என்ன? என் பிள்ளை இதுக்கு பின்னாடி சாப்பிட்டுக்கிடும், இந்த பிள்ளை இதுக்கு பின்னாடி சாப்பிடும், பால் தேவை கிடையாது, எனக்குரிய தண்டனையை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டார்கள், ஒரு குழியை தோண்டுங்க, குழிக்குள்ள இறக்குங்க, கல்லால் அடிச்சு கொள்ளுங்கன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழி தோண்டப்படுது, எந்த ஒரு சலனமும் கிடையாது, ஒரே ஒரு கவலை. என்ன கவலை? அல்லாஹ் செய்ய வேணான்னு சொன்ன தப்பை நான் செஞ்சுட்டேனே, அல்லாஹ் செய்ய வேணான்னு சொன்ன தப்பை நான் செஞ்சுட்டேனே, அடிபட போறேன், உயிர் போக போகுது, எந்த கவலையும் தெரியாது. மக்கள் கேவலமாக பேசுவார்கள், எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு உண்மை உள்ளவனாக நான் மாறணும், அல்லாஹ்வுக்கு உண்மை உள்ளவனாக நான் மாற வேண்டும் என்கின்ற உணர்வு மாத்திரம்தான்
குழி வெட்டப்படுது, தானே குழிக்குள் போய் இறங்கினார்கள். இறங்கினத்தோட அந்த இடத்துல கல்லால் அடிக்கப்படுது. ஹாலித் இப்னு வலீத் ரலி அவர்கள் முதல் ஆளாக கல்லால் ஓங்கி அடிக்கிறார்கள். அந்த அடியோடு வெடித்து ரத்தம் சிதறுகிறது. அந்த ரத்தம் ஹாலித் இப்னு வலீத் ரலியுடைய உடம்புல படுது. பட்டத்தோட அசிங்கமே என்றார்கள். அசிங்கம், அருவருப்பு என்றார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதை பார்த்து கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி சொல்ல வேண்டாம் நாங்க ரசூலுல்லாஹ், அப்படி சொல்ல வேண்டாம், நாசமா போனவன் திட்ட வேண்டாம், அசிங்கம் அருவருப்பு என்று சொல்ல வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவட ஈமான் இருக்குது, இவட நம்பிக்கை இருக்குது, இந்த ஈமானை மதீனாவில் உள்ள 70க்கும் மேற்பட்டவர்களுக்கு பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்குரியவர் சொர்க்கவாதியை பிடிச்சு அசிங்கம் பிடித்தவன் நீங்க சொல்றீங்களே, சொர்க்கவாதியை பார்த்து அசிங்கம் பிடித்தவள் என்று சொல்கிறீர்களே. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அவள் யார்? நம்மை பொறுத்த வரைக்கும் நம் சமூகத்தில் ஒதுக்கப்பட வேண்டியவள், புறக்கணிக்கப்பட வேண்டியவள், உதவிகள் அற்றவளாக வாழ வேண்டியவள், உதாசீனப்படுத்தப்பட வேண்டியவள். ஆனால் ரசூலுல்லாவை பொறுத்த வரைக்கும் அவட ஈமானை பார்த்தார்கள். இவட ஈமான்ல 70 பேர் சொர்க்கம் போகலான்டாங்க ரசூலுல்லா. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவட ஈமான் நம்பிக்கையில 70 பேருக்கு மேல என்ன செய்யலாம், சொர்க்கம் போகலாம். அப்படி சொல்லாதீங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொன்னாங்களே. இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு தகவல் என்ன தெரியுமா? மாயிஸ் அலி விபச்சாரம் செய்தேன் என்று வந்தார். இந்த பெண்மணி ஜுஹைனா குலத்தை சேர்ந்த பெண்மணி விபச்சாரம் செய்தேன் என்று வந்தால், இவ யாரோட விபச்சாரம் செய்தாள் என்று இன்று வரைக்கும் யாருக்கும் தெரியாது. மாயிஸ் அலி எந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்தார் என்று இன்று வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அன்றும் அதை யாரும் தேடி பார்க்கவும் இல்லை. விபச்சாரம் செஞ்சுக்கிறேன்னு வந்தாரே, இவர் யாரோட விபச்சாரம் செஞ்சாரு அப்படின்னு யாரும் தேடி பார்க்கல. இவர் மட்டும் தண்டனை வாங்குகிறாரே, அவள் தண்டனை வாங்கல, தப்பிச்சிட்டாளே, தேடி பார்ப்போமா, அதை அவங்க பார்க்கல. அல்லாஹ்வுக்கு பயந்து தான் செய்த தவறை நிறைத்து உணர்ந்து வராங்க, அவங்களோட தண்டனை நிறைவேற்றி கொண்டார்கள். இதோடு அவங்க முடிச்சுக்கிட்டாங்களே தவிர குறைகளை தேடி செல்பவர்களாக அவர்கள் இருக்கலங்கிறத என்ன செய்யலாம், இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளில் நம்மை விசாரிக்க போகிறான். அவ்வாறு விசாரிக்கும் போது அல்லாஹு தாலா எந்த ஒன்றையும், இந்த உலகத்தில் செய்த எந்த ஒன்றையும் அல்லாஹு தாலா விடப்போவது கிடையாது. அத்தனையும் அல்லாஹு தாலா விசாரிக்க போகிறான். அப்படி விசாரிக்கிற நேரத்தில் இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹு தாலா என்னை மன்னித்து விட்டான், நான் திருந்து விட்டேன் என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த மனிதன் கூட அல்லாஹ்வுடைய விசாரணையை பார்த்து பயப்படுவானாம், நான் நரகவாதி ஆகிவிட்டேனே. அல்லாஹ் அப்படி விசாரிக்கிறானே, எதையும் விடலையே, நான் கற்பனை பண்ணியதை கூட அல்லாஹு தாலா வரிசை கிரமமாக அல்லாஹு தாலா விசாரிக்கிறானே, நிச்சயமாக நான் நரகவாதிதான் என்று அந்த மனிதன் எண்ணுகிற அளவுக்கு அல்லாஹ் விசாரிப்பான். விசாரிச்சு போட்டு அல்லாஹு தாலா சொல்லுவானாம், நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அல்லாஹு தாலா சொல்லுவானாம், உலகத்திலே நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இங்கேயும் நான் உன்னை மன்னித்து விட்டேன். உனக்கு அத்தனையும் காட்டப்பட்டது, ஆனால் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எந்த மக்களும் அதை பார்க்காமல் அவர்களுக்கும் உனக்கும் இடையில் ஒரு திரையை நான் போட்டு விட்டேன். இன்றைக்கு உன் அத்தனை குறைகளையும் நான் மறைத்து விட்டேன். காரணம் என்ன தெரியுமா? உலகத்தில் நீ அடுத்த மனிதருடைய குறைகளை மறைத்து வாழ்ந்தாய் என்று அல்லாஹு தாலா சொல்வான். உலகத்தில் நீ அடுத்த மனிதருடைய குறைகளை மறைத்து வாழ்ந்தாய், அதனால் இன்றைக்கு என்ன செஞ்சிட்டேன், நான் உன் குறைகளை மறைத்து விட்டேன். வசாரியோ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்லுஹ ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத்தில் முத்தகீன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்மை அழைக்கிறான், விரைந்து வாருங்கள், என் பாவ மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள். வானம் பூமியை விட விசாலமான சொர்க்கத்தை உங்களுக்காக நான் தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? பாவம் செய்து பாவிகளாக வாழக்கூடிய, கெட்ட மனிதர்களாக வாழக்கூடிய நம்மளை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், என் பாவ மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள், நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன். அது மலையளவு பாவமாக இருந்தாலும் சரி, அத்தனை பாவங்களையும் மன்னித்து வானம் பூமியை விட விசாலமான சொர்க்கத்தை உங்களுக்கு நான் தர தயாராக இருக்கிறேன் என்று செய்கிறான். அல்லாஹு தஆலா நம்மை அழைக்கிறான் என்று சொன்னால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்தவர்களுடைய குறைகளை பேசுவதையும் அதை சிந்திப்பதையும் அதை தேடுவதை விட்டுவிட்டு நம்முடைய குறைகளை நாம் அறிந்து அந்த குறைகளை திருத்தி தவறு செய்யக்கூடிய மனிதனுடைய குறைகளை மறைத்து அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக இந்த உலகத்தில் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள்பாலிப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும்.